அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் டிசம்பர் 20ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. நேரம் 7:06 அடிப்படையில் கிஃப்ட் நிஃப்டி வர்த்தமாகிக் கொண்டிருக்கிறது. 23,942 23,942 அப்படிங்கிற இடத்துல வணிகம் நடந்துட்டுருக்காங்க. நேற்றைய ஃபியூச்சரோட க்ளோஸ் 24,018 24,018. நேற்றைய லோ 23,920. அப்போ இந்த லோவுக்கும் இந்த க்ளோஸுக்கும் இடைப்பட்ட இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆனால் இதுக்கு பெயர் நெகட்டிவ் ஓப்பன். இதே ப்ரீவியஸ் அதாவது எஸ்டர்டே க்ளோஸுக்கும் ஹையுக்கும் இடைப்பட்ட இடத்துல ஓப்பன் ஆனால் பாசிட்டிவ் ஓப்பன். அப்போது இதன் அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஓப்பன் அப்படிங்கும்போது சந்தை ஓப்பனுக்கு மேலே வணிகம் நடைபெறுகிறதா கீழே வணிகம் நடைபெறுகிறதா அப்படிங்கிறது முக்கியம். அப்போ ஓப்பனுக்கு கீழே வணிகம் நடந்தால் புட் செல்லர் அலர்ட்டாக இருக்கணும். அது எஸ்டர்டே லோவுக்கு கீழே வணிகம் நடைபெற்றால் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். அப்போது பேனிக் செல்லிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது. புட் செல்லர் பேனிக் ஆகி அவங்களோட பொசிஷனை கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் அது நிகழவில்லை எனில் அதுதான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. அப்போ மார்க்கெட் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பிகினர்ஸாக இருக்கீங்க, ஆப்ஷன்ஸ் பையராக பலர் இருக்கீங்க. இந்த இடங்களில் நீங்கள் ப்ரீமியம் அதிக தொகை கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒன் சைடு மார்க்கெட்டாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், தப்பே நடக்காது. ஆனால் வால்டைல் மார்க்கெட் ஆர் சைடுவே மார்க்கெட்டாக இருந்துருச்சுன்னா இப்போது இந்த கான்ட்ராக்ட் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக தொடங்குது. இப்போது அதனால் வெள்ளிக்கிழமை, அடுத்தது திங்கட்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன். அப்போது இந்த வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை வர பார்த்திங்கன்னா ப்ரீமியமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ ப்ரீமியம் கரைவும் குறைவாக இருக்கும். சைடுவேக்குள்ளே ஏற்றம் இல்லாமல் நம்மளை ஹோல்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு, நம்ம மனசை மாற்றக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. அப்போது ஆப்ஷன்ஸ் பிகினர் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, பையராக இருக்கிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற இடத்துலையும் 9:15 மார்க்கெட்டை பிரித்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிரித்து பார்த்து எந்த இடத்துல ப்ரீமியம் கரைவு அதிகமாக நடக்குது, எந்த இடத்துல ப்ரீமியம் கரைவு நடைபெறலை. ப்ரீமியம் கரைவு பார்த்திங்கன்னா அதிகமாக செகண்ட் ஆஃப் சைடுவேக்குள்ளே இருந்ததுன்னா பயங்கரமாக கரைஞ்சிடும், வேகமாக கரையும். ஃபஸ்ட் ஆஃப் சைடுவே இருக்கிறத விட செகண்ட் ஆஃப் சைடுவேல தான் ப்ரீமியம் அதிகமாக கரைவு ஏற்படும். அப்போ அதுபோல் நமக்கு ப்ரீமியம் கரைவு செவ்வாய், புதன், வியாழனில் தான் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடங்களில் கரைவை விட ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரிவார்டு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வாய்ப்பு பார்த்திங்கன்னா ஓடிஎம் ஆப்ஷன்ஸே ஒரு ஆக்ஷன் மோடில் இருக்கும். ஆனால் ப்ரீமியம் நீங்கள் ஹோல்டு பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் ஏதாச்சும் ஏற்பட்டேன்னா நம்ம மனசு என்ன பண்ணுன்னா நஷ்டத்தை அவ்வளோ எளிதாக ஏற்றுக்கொள்ள நம்ம மனசு விடாது. அப்போ ஒரு ப்ரீமியத்தை நீங்கள் ஹையில் வாங்கி ஹோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்கள் முதலீட்டை இழக்கக்கூடிய அபாயமும் இருக்குது. ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் நிறைய பேர் செய்கிற தப்பே ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது ஹோல்டு பண்ணிவிடுவாங்க. ஆனால் டிகே இப்போ உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரீமியம் நல்ல ஜாக்பாட் ஆனதெல்லாம் பாருங்கள், டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டு அதற்கப்புறம் தான் ரிவார்டு பெருசாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இங்கே என்னென்னா டிகே ஏற்படுவதற்கு முன்பே நம்ம செய்யும்போது அதுவும் ரிவார்டு இருக்கும். ஆனால் நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா ஹோல்டு பண்ணிடுவீங்க. அப்போ அந்த மாதிரி ஹோல்டு நீங்கள் கண்டிப்பாக ஹோல்டு பண்ணி வச்சுருந்தா அது லாஸில் தான் முடியும் அப்படிங்கிறதை 90% ஆஃப் ட்ரேட் உங்களை அப்படி தான் இது பண்ணும். 10% எதிர்பாராமல் என்ன வேணாலும் நடக்கலாம். மார்க்கெட்டை பொறுத்தவரை ஓவர் கான்ஃபிடென்ட், அதாவது கான்ஃபிடென்ட்டுங்கிறது ஆகாது, அதில் ஓவர் கான்ஃபிடென்ட்டுங்கிறது ஆகவே ஆகாது. அப்போ இதனை முதலில் நீங்கள் புரிந்து கொண்டால் தான் ஆப்ஷன் பையராக இருப்பதற்கே ஒரு வாய்ப்பாக அமையும் மார்க்கெட்டில். இப்போ அட்டவணை
இது மந்த்லி கான்ட்ராக்ட்னால நிறைய பேர் ஈடுபட்டிருப்பாங்க. அதனால் வந்து வால்டிலிட்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. நேற்றைய கட்டுப்பாடு பார்த்திங்கன்னா 24,000 கால் 24,000 புட்டில் இருக்காங்க. அடுத்து 25,000 கால் 26,000 கால் கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் டேர்ன் ஓவர் வந்து ரொம்ப கம்மி. அப்போ நேற்று வேல்யூமும் பார்த்தா டேர்ன் ஓவரும் பார்த்தா இந்த 24,000 தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா 23,500 புட்டுலேயும் 24,500 கால்லையும் நமக்கு அதிகமான டேர்ன் ஓவர் வரிசைப்படுத்தும் போது அடுத்து 24,300 கால் இருக்காங்க. இதை டேர்ன் ஓவராகவே நான் மாற்றி காமிக்கிறேன். ஓரளவுக்கு டேர்ன் ஓவர்னால் இந்த 20,000க்கு மேலே இருக்கிறத எடுத்துக்கலாம். அப்போ 23,900 கால் 900 புட், 24,000 கால் 24,000 புட்டுன்னு 2 ஸ்ட்ராடல் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ இதில் பார்க்க போனால் இவங்க 2 பேர்த்தோட ஹை 2 பேர்த்தோட லோவும் நம்மளுக்கு சேமாக இருக்குது. அப்போது சந்தையோட தாக்கம் 24,000லிருந்து 260 புள்ளிகள் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணாலே 23,740 இந்த பக்கம் 24,250 இந்த ஜோன் முக்கியமான ஜோன். 2 பேர்த்தோட லோ 160 அப்படிங்கிறதுனால 23,840 இந்த பக்கம் 24,160 இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படும். இந்த இடம் மிக முக்கியமான இடமா இருக்கும். இந்த இடம் மிக மிக முக்கியமான இடமாக பார்க்கப்படும். இந்த 2 பிரீமியத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 400 புள்ளிகள் வராங்க. அப்போ 23,600 24,400 மிக முக்கிய இடமாக அப்போ 800 பாயிண்ட் கேப். இந்த கேப்புக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே ஒரு ஆக்டிவ் மோடில் தான் இருப்பாங்க. பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய முடிவு எடுங்க. பேங்க் நிஃப்டி இதில் 51,500 புட் 500 கால் இது வந்து ஒரு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 51,500 அப்படின்னு பார்க்கும்போது ஹை வந்துட்டு 584 689 காலோடது 689 போது 700ஆகவே வச்சுக்கலாம். அப்போ 52,200 இவங்க வந்துட்டு ஒரு 600 வச்சுட்டா 50,900 இது வந்து ஒரு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படும். இப்போ க்ளோசிங் அப்படின்னு பார்த்துட்டா நமக்கு காலுக்கும் புட்டுக்கும் உண்டான தொலைவு அப்படின்னு பார்த்தா ஒரு 200 புள்ளிகள் இருக்கிறனால இப்போ 51,700 இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா 51,575, ஃபியூச்சர் வந்து பாருங்கள் 51,749. அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கணும். அப்போ 51,700 கால் 700 புட் இல்லை 51,800 கால் 800 புட் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் 51,700 கால் 700 புட்டே பார்க்குறேன். $51,700 இவங்களோட ஹை 561 ரூபா, 52,261 இவங்களோட ஹை 700ன்னு வச்சுட்டா 51,000 ஒரு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படும். இவங்க 2 பேர்த்தோட க்ளோசிங் அட் த மணி பார்த்திங்கன்னா 50 ரூபா வித்தியாசம் இருக்குது. அப்போ 400 ரூபாய்ன்னு எடுத்துக்கிட்டால் கூட 52,100 இந்த பக்கம் 400 புள்ளிகள் 51,300. அப்போ இந்த ஜோன் இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படும். இம்ப்ளைடு வாலிட்டி ப்ரீமியம் பார்த்தால் 400 ரூபாய்ங்கிறது இப்போ இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வாரம் தான் இருக்குது. இன்றைக்கி தேதி வந்துட்டு 20, அடுத்து 2 வர்த்தக நாட்கள். அப்போ இந்த 2 வர்த்தக நாட்களில் நமக்கு 400 புள்ளி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான ப்ரீமியம். இதை வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இம்ப்ளைடு வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இம்ப்ளைடு வாலிட்டி 20-15 ஒரு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலிட்டி சொல்லுவாங்க. அப்போ அதனால் வந்துட்டு ஒரு மொமெண்டம் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படலாம். இதனை உற்று கவனிங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.